அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யோபு 8:7 யோபினுடைய நண்பன் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று. இது யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு விதத்தில் ஒரு தீர்க்க தரிசனமாகவே தான் அமைந்தது. அப்போது இந்த பிரச்சனை யோபுக்கு, இந்த சோதனை வந்தபோது அவனுடைய வாழ்வு ஒரு அற்பமாகத்தான் இருந்துச்சு. அந்த சோதனை காலகட்டங்கள்லாம் முடிந்த பிறகு பார்க்கிற போது அவனுக்கு அவ்வளவு சம்பூரணமான ஒரு வாழ்க்கை அமைந்தது. அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மறுபடியுமாக பெற்றுக்கொண்டான். எல்லா விதத்திலுமே அதை காட்டிலும் ஒரு படி மேலே செல்கிற ஒரு அனுபவம் தான் யோபுக்கு வந்தது. இந்த வார்த்தையின்படி பார்க்கிற போது ஆரம்பம் அவனுக்கு அற்பமாகத்தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு தான் சம்பூரணமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பம் எல்லாருக்குமே எளிதாக இருக்கும். நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில், மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா சொற்ப பேர் தான் இருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்விலே ஒன்றை நினைத்து கொள்வோம். நம்முடைய எளிமையான அந்த ஆரம்பம் அது ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது அற்பமாகத்தான் இருக்கும், உலகத்தின் பார்வைக்கு அற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் அந்த எளிமையான அந்த பாத்திரத்தை மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியத்தை அந்த நபருக்கு செய்வார். இன்றைக்கும் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுடைய துவக்கத்தை குறித்து யோசித்து இது மிகவும் அற்பமானது, மிகவும் சாதாரணமானது என்று எதையெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூது என்னென்னா, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிறைய பேர் நானும் பார்க்கிறேன், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. உடனடியான ஒரு ஆரம்பம், சீக்கிரத்தில் ஒரு ஆரம்பம். நாளடைவில் தான் அந்த வேகம் அப்படியே தணிகிறது. கடைசியில் அவங்க இருக்கிற இடமே இன்றைக்கி தெரியல. அட்ரஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் நிலைத்து நிற்க முடியவில்லை? ஆனால் தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். கர்த்தருக்குள்ளே மட்டும் நம்ம இருந்தால் போதும். அவருக்குள்ளே நிலைத்து இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்தா போதும். நிச்சயமாக அவர் நடத்துவார். எப்படி? அது சம்பூரணத்தில் தான் கொண்டு போய் நிறுத்துவார். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்கள் அற்பமாக இருக்கலாம். ஆனால் அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும் பட்சத்தில் உங்கள் முடிவு சம்பூரணமாக இருக்கும். கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் ஆரம்பியுங்கள். கர்த்தரை முன்னிட்டு ஒரு காரியத்தை துவக்குங்கள். அவருடைய நடத்துதல்படி செய்யுங்கள். ஒருவேளை அன்றைக்கு அது அற்பந்தான். போக 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 தாவீதை போல வர வர விருத்தியின் அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே சோர்ந்து போகாமல் இருக்கின்ற பலத்தோடு இன்றைக்கு புறப்படுங்கள். முடிவு உங்கள் வாழ்விலே சம்பூர்ணமாக இருக்கும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான அந்த இடத்துல கர்த்தர் சம்பூரணத்தை பொழிய பண்ணுகிறீரப்பா. எல்லாருடைய வாழ்விலும் சம்பூர்ணமான நிறைவை, அவர் ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் நீர் கொடுக்கிறீர். அப்படிப்பட்ட காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு முன்குறித்ததுக்காக நன்றி. என் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இப்படி இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு ஆண்டவரே, அவங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியவராக இருக்கிறீர். அப்படியே அவங்க வாழ்வு ஆண்டவரே பல மடங்கான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பார்க்க வைக்க போகிறீங்க. நன்றியப்பா. இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் அற்பமான ஆரம்பத்தோடு இருக்கிறாங்களோ, முடிவு சம்பூர்ணத்துக்குள்ளாக நீங்கள் நடத்த போகிறீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சம்பூரணமான ஒரு வாழ்வு உண்டாகட்டும், பழுகி பெருகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.